வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது என் குடும்பத்தில் ஒருவராக பழகி பாசம் வச்சவர் தான் அண்ணன் மாரிமுத்து அப்படின்னு சொல்லி மாரிமுத்து அவர்கள் இறந்த அன்னைக்கு நடிகர் விமல் வந்து பார்த்திங்கன்னா கண்கலங்கினார். அதை பற்றின ஒரு சிறிய தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் குடும்பத்தில் ஒருவராக பழகி வந்தவர் தான் அண்ணன் மாரிமுத்து அவர்கள். இன்றைக்கி அவர் இல்லை என்பதை என்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நடிகர் விமல் அவர்கள் கண்கலங்கினார். மாரிமுத்துவனுடைய சொந்த ஊர் சென்று நடிகர் விமல் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். 2 நாட்களுக்கு, அதாவது இறப்பதற்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தாமையே என்ற அதட்டலும் மிரட்டலுமாக வந்து பார்த்திங்கன்னா சின்னத்திரை சீரியலில் பேசி அனைவரின் இல்லங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க வைத்தவர் என்று இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எதிர்நீச்சல் டிவி சீரியலில் டப்பிங் பேச சென்றவர் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று மாரடைப்பில் இறந்து விட்டார். சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு திரை உலக பிரபலங்கள் எல்லாருமே வந்து நேரில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. அவருடைய சீரியல், அதாவது அவர் வேலை பார்த்த அந்த சீரியலில் நடித்த சக நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது தங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்தது போல் வந்து பார்த்திங்கன்னா கதறி துடித்தாங்க சினிமா பிரபலங்களும் சீரியல் பிரபலங்களும். சினிமா பிரபலங்கள் மட்டுமல்லாது ஏராளமான ரசிகர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அவருடைய சொந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடுத்து செல்லப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள பசுமலை தேரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்றைய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்துவினுடைய உடல் வந்து சொந்த ஊருக்கு சென்று பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. உறவினர்களுக்காகவும் வைக்கப்பட்டு அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்தி அவரை வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் செஞ்சாங்க. இவர் மாரிமுத்து இயக்கிய, அதாவது விமல் அவர்கள் வந்து மாரிமுத்து இயக்கிய புலிவால் படத்தில் நடித்தவர். செய்தியாளர்களிடம் பேசிய விமல் சினிமாவை மிகவும் நேசித்தவர். மாரிமுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சோர்வடைய மாட்டார். சோர்வடையும் நேரங்களில் அவரிடம் பேசினால் புது தெம்பு கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழகுவதற்கு மிக இனிமையானவர் மாரிமுத்து அவர்கள். மாரிமுத்து அவர்கள் இயக்கிய புலிவால் என்ற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். என் மீது வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பம் மீது மிகுந்த பாசம் வச்சவர். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மிகவும் ஆறுதலாக கூடிய ஒரு நபர். தற்போது தான் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அவரை தெரியும். சினிமாவை பற்றி எந்த சந்தேகத்தை கேட்டாலுமே அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஆளுன்னு சொல்லி விமல் அவர்கள் கூறியிருக்கிறாரு. மாரிமுத்து உடலுக்கு அவரது குடும்ப வழக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சடங்குகளாக செய்யப்பட்டு முடிவடைந்தது. மாரிமுத்து காற்றோடு கரைந்து போனார். கண்ணில் மலர்கிற ரசிகர்கள் அவருக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.